உன்னதமான தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் வாலிப தம்பி தங்கைகளுக்கும் வயதிலே முதிர்ந்த தகப்பனை போன்ற தாயை போன்ற வயதை உடையவர்களுக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த பொற்சிதறல்கள் நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை அன்போடு கூட வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரத்திலே நீங்கள் கேட்ட செய்தியினுடைய தொடர்ச்சியாக வேதாகமத்தை நாம் எதற்காக ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த செய்தியினுடைய சாராம்சமாக நாம் இந்த நாளிலே உள்ளான மனிதன் புறம்பான மனிதன் என்ற தலைப்பின் கீழாக நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். வேத வாசிப்பு 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பிரியமானவர்களே, நாம் பார்க்கிற இந்த உலகத்திலே 2 பிரதானமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று காணக்கூடியவைகள், இன்னொன்று காணப்படாதவை. எதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது? நாம் கண்களால் பார்க்கிற எல்லாமே காணக்கூடியவைகள். பார்க்க முடியாதவைகள் இருக்கு இல்லைங்களா, அது காணப்படாதவைகள். இந்த உலகத்தினுடைய பொருட்களை 2ஆக நாம பிரிக்கிறோம். 16வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது உள்ளான மனிதன் புறம்பான மனிதன் 2 மனிதர்களை பற்றி நம்ம பார்க்கிறோம். யார் அந்த உள்ளான மனிதன், யார் புறம்பான மனிதன்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அந்த வசனத்தை நீங்க பேனால நீங்க அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்க. பூமியின் மண்ணினாலே ஒரு சரீரத்தை உண்டாக்கினார். அந்த சரீரமானது எந்த ஒரு அசைவும் இல்லாமல் ஒரு கிடத்தி வைக்கப்பட்ட ஒரு பொம்மையை போல, அதிலே கண்கள் இருக்கிறது, காதுகள் இருக்கிறது, சுவாச உறுப்புகள் இருக்கிறது, நுரையீரல், இருதயம், உள்ளுறுப்புகள் எல்லாமே இருக்கிறது, கை கால் எல்லாமே இருக்கிறது. ஆனால் எந்த இயக்கமும் இல்லை. ஒரு களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மையை போல ஆதாம் கிடத்தி வைக்கப்பட்டிருந்தார். தேவனாகிய கர்த்தர் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான். இந்த சரீரமானது காணக்கூடியது. இந்த சரீரத்துக்குள்ளாக இருக்கிற ஆத்துமா இருக்கிறதே, அது காண முடியாதது. உலகத்தில் உள்ள படைப்புகள் எல்லாம் படைத்ததுக்கு அப்புறம்தான் மனிதனை படைத்தார். ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் படைத்ததுக்கு அப்புறம்தான் மனிதனை தேவன் இந்த பூமியிலே உண்டாக்கினார். ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலே 10 மாதம் இருக்கிறது. அந்த குழந்தை பூமிக்கு வந்தவுடனே அந்த குழந்தைக்கான உணவு எந்த கடையிலையும் வாங்க முடியாது. தாயினுடைய சரீரத்திலே அந்த குழந்தைக்கான உணவை
அந்த குழந்தை பூமிக்கு வரவும் அந்த குழந்தைக்கான பால் அம்மாட்டிருந்தே அது கிடைக்குது. பாருங்க எவ்வளவு அதிசயமான ஒரு படைப்பு. அப்ப இந்த புறம்பான மனிதன் முதலாவது உண்டாக்கப்பட்ட உடனே எல்லாவற்றுக்கும் இவனை அதிகாரியாக்கி விட்டார். பூமியில் உள்ள எல்லாவற்றுக்குமே அதிகாரி யாருன்னா, நீ ஆண்டு கொள்வாய்ன்னு யார்கிட்ட சொன்னார்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். என்ன ஒரு அருமையான வசனம் பார்த்தீங்களா? இந்த பூமியில் இருக்கிற மிருகங்கள், பறவைகள், மலைகள், பள்ளத்தாக்குகள், சமுத்திரம் எல்லாவற்றையும் மனிதனை ஆண்டு கொள்ளும்படியாக கொடுத்து விட்டார். மனிதன் ஆளுகை செய்ய வேண்டியவன். 8வது சங்கீதத்தில் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாவற்றையும், சமுத்திரத்தையும் மனிதனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். சமுத்திரத்தில் மக்கள் கடலில் போகிறாங்கல்ல, பிரயாணம் பண்ணுறாங்கல்ல, கப்பலில் போகிறாங்க, போட்டில் போகிறாங்க. அப்போ சமுத்திரம் மனிதனுடைய காலுக்கு கீழே தான் இருக்கு. இப்படி எல்லா விதத்திலும் அதிகாரியாக உண்டாக்கப்பட்ட மனிதன் இந்த பொருட்கள் மீது, பணத்தின் மீது மிகுதியான ஆவல் உடையவனாகி இவைகள் எல்லாவற்றுக்கும் மனிதர்கள் அடிமைகளாயிருக்கிறார்கள். இன்றைக்கு மனிதர்கள் எதற்கெல்லாம் அடிமைகளாக இருக்கிறார்கள்? பணத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், கோபத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பாவங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள், துன்மார்க்கமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இதற்காக மனிதனை தேவன் உண்டாக்கவில்லை. மனிதன் ஒரு அதிகாரி எப்படி இருப்பாரு, ஒரு ராஜா எப்படி இருப்பாரு? அவருடைய பேச்சு, நடை எல்லாமே தைரியமாக, கம்பீரமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லையே. அழிந்து போகிற, காணப்படுகிறவைகள் அழிந்து போகிறவைகளாக இருக்கிறது. அந்த அழிந்து போகிறவைகளுக்காக தங்களுடைய மேன்மையை இழந்து போகிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். 127வது சங்கீதம் 2-3 வசனங்களை பாருங்கள். கர்த்தர் நகரத்தை காவாராயில், காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இந்த பூமியில மனிதர்கள் சரீரத்திற்காக எடுக்கிற முயற்சிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, அதிகாலையில் எந்திரிக்கிறார், ரொம்ப நேரம் வேலை பார்க்கிறாரு, இரவு 10, 11 மணி 12 மணி வரைக்கும் கூட வேலை பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்காக? சரீரத்திற்காக. சிலர் தூங்க கூட நேரம் இல்லாம, சாப்பிட கூட நேரம் இல்லாம வேலை பார்க்கறத நம்ம பார்த்துருக்கிறோம். இங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா. தேவன் நமக்கு பாதுகாப்பாக இல்லாவிட்டால் நீங்க எவ்வளவு பாதுகாப்பு போட்டாலும் அது வேஸ்ட்ன்னு சொல்றார். ஒரு குடும்பம் தேவனாலே கட்டப்பட வேண்டும், ஒரு நகரம் தேவனாலே பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய இந்தியாவில் இருக்கிற அவ்வளவு மூட நம்பிக்கைகளையும் அவ்வளவு பாவ பழக்க வழக்கங்களையும் ஒழித்து விட்டோம் என்று சொன்னால்
அதிகாரிகள் எல்லாம் நேர்மையாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் நம்முடைய தேசத்தில் யுத்தங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். யுத்தங்களே இருக்காது. சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். கொள்ளை நோய்கள் வராது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த சரீர வாழ்க்கையிலே மனிதர்கள் ஆவல் கொண்டு அளவில்லாமல் செய்கிற பாவங்கள் இருக்கிறது அல்லவா, அதுதான் இந்த தேசத்தில் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம். ஸோ மிகுதியாக மனிதர்கள் படுகிற பிரயாசங்கள் எல்லாமே சரீரத்துக்காகத்தான் இருக்கிறது. அந்த சரீரம் ஒரு நாளிலே அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பலாம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. எவ்வளவு பிரயோஜனம் உடையதுங்களா? அற்ப பிரயோஜனம். எப்பா அற்பமானது, இதுக்கு போய் இவ்வளவு வம்பு பண்றியே, இதுக்கு போய் இவ்வளவு சண்டை கட்டுறியேன்னு சொல்றாங்கல்ல. அற்ப காசு, அற்ப பொருள் அப்படிங்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி சரீரத்திற்காக நம்மை தேவன் உழைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உடையது. ஆனால் தேவபக்தியானது 2 விதமான பலன்களை கொடுக்குதுங்களாம். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் தேவபக்தியாக நடந்தால் அந்த சங்கீதத்தில் வாஸ்தமே கர்த்தர் நம்மை காப்பார். நீங்க எவ்வளவு மிகுதியான நேரம் வேலை செஞ்சாலும் சாப்பிட்றது என்னவோ 3 நேர உணவு தான். அதே நீங்க கம்மியான நேரம் வேலை செஞ்சாலும் அந்த 3 நேர உணவை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அப்ப அதுக்காக என்ன செய்ய வேண்டாம், தூக்கத்தை கெடுத்து ஆரோக்கியத்தை கெடுத்து அப்படி இருக்க வேண்டாம். பிரியமானவர்களே, இந்த புறம்பான மனிதனுக்கு நாம் எடுக்கிற முயற்சிகள் ஏராளம் ஏராளம் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் உள்ளான மனிதனுக்காகத்தான் நாம் மிகுதியாக பிரயாசப்பட வேண்டும். ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறார். அவருக்கு மாதம் ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் அப்படி வச்சுக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு. அந்த 25,000 ரூபாய் சம்பளத்துக்கும் பதிலாக உப்பா கொடுக்குறாங்கன்னு வைங்க, ஒரு 100 மூட்டை உப்பு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ பேர் சந்தோஷப்படுவாங்க? உப்பு நமக்கு தேவையா இல்லையா? உப்பு நம்ம எல்லாருடைய வீடுகளுக்கும் தேவை. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தேவை. வீடு பூரா உப்பா இருந்தா பிரயோஜனம் இல்லை. சாப்பிடுவதற்கு நம்ம கொஞ்சம் உப்பு தேவை. அந்த மாதிரி பரிசுத்தவான்களாகிய நமக்கு இந்த உலகத்திலே நாம் வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாது. வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவும் கூடாது. 2 தெசலோனிக்கேயர் 3:10 நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதற்காகவே நாம் வாழுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அழிந்து போகிற சரீரத்திற்காகவே வாழுகிறவர்களாக இருக்கக்கூடாது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை நாம் பார்க்கலாம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இங்கே யாக்கோபு ஆசிரியர் அருமையான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அங்க எப்படியாவது போய் வியாபாரம் செய்து 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து நிறைய பொருட்களை சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வர போகிறோம் என்று சொல்லுகிறவர்களே,
உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று நீங்கள் கவனித்து பாருங்கள். கொஞ்ச நேரம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது மாதிரிதான் மனிதனுடைய வாழ்க்கை. அப்ப இந்த சரீர வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, இந்த சரீரத்துக்கு எவ்வளவு காலம் நாளைக்கு இருப்போங்கிறது தெரியாது. நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கலாம். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. நாளைய தினத்தை பத்தியே பெருசா பேசாதீங்க. நம்ம வருஷ கணக்கிட திட்டமிடுறோம் இல்லைங்களா? நான் அடுத்த வருஷத்துக்குள்ள இதை செஞ்சிருவேன், இன்னும் 5 வருஷத்துக்குள்ள இதை செஞ்சிருவேன், எப்படியாவது இன்னும் சில வருஷங்களுக்குள்ளையாவது இதை செய்தாகணும். மனிதர்கள் என்னென்ன திட்டமிடுகிறார்கள். ஆனால் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஒரு நாள் பிறப்பதை உனக்கு தெரியாதே. அப்ப இந்த சரீர வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்க? சரீர வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை. அது தெரியாது. 150 வருஷம் கழிச்சோ 100 வருஷம் கழிச்சோ அல்லது நாளைக்கோ எப்பன்னு நமக்கு தெரியாது. அப்ப இந்த பூமியில நாம இருக்கிற இந்த காலத்திலேயே ஆத்துமாவுக்காக நாம வாழ பழக வேண்டும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனிதன் உலகம் முழுவதையும் கூட ஆதாயப்படுத்தலாம். இன்றைக்கு நம்முடைய தலைவர்கள் ஒரு மாவட்டத்தை ஆளுகிறார்கள், ஒரு மாநிலத்தை ஆளுகிறார்கள், ஒரு நாட்டை ஆளுகிறார்கள். உலகம் முழுவதையும் கூட ஆதாயப்படுத்தலாம். ஆனால் அந்த அதிகாரமும் ஆள் பலமும் பண பலமும் பரலோகத்துக்கு அழைத்து செல்லுமா அப்படின்னா அவைகளால் ஒருவரும் பரலோகத்துக்கு வர முடியாது. பணத்தை பற்றி ஒரு பழமொழி இருக்கு தெரியுங்களா? ஈட்டி எட்டிய வரைக்கும் பாயும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயுங்களாம். அப்ப பழமொழியில கூட பாருங்களேன், பணம் பரலோகம் வரைக்கும் வரும்னு சொல்லல. நித்தியத்தை பற்றிய நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். பிரசங்கி 5:15. தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. என்ன அருமையான வசனம்! சாலமோன், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இவைகள் எல்லாம் சாலமோன் ராஜாவினால் எழுதப்பட்டது. அவரை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இன்னும் உலகத்தில் இல்லை. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறக்கும் போதே வெள்ளிக்கரண்டியோட பிறந்தவரா, ராஜவம்சத்தில் பிறந்தவருங்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய்தான் எல்லா மனிதர்களும் வருகிறார்கள். திரும்ப இந்த பூமியை விட்டு போகும் பொழுதும் அப்படியே தான் போகிறார்கள். அப்ப இந்த பிரயாசங்கள் எல்லாம் எதற்காக? இரவு பகலாக தூங்காம சாப்பிடாம ஊரு விட்டு ஊர் போய் குடும்பத்தை பிரிந்து பல வருஷமாக இருந்து இவைகளால் எப்படிப்பட்ட பிரயோஜனம் நமக்கு உண்டாகிறது? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை பாருங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். இன்னைக்கு தேவன் காலையிலிருந்து இரவு வரைக்கும் போஷிச்சுட்டாரா? போதும். நாளைய தினத்துக்கு மறுபடியும் தேவன் கொடுப்பார். அப்ப இந்த சரீரத்திற்காகவே நாம் ஓடிக்கொண்டே இருக்காமல் ஆத்துமாவை குறித்து
நாம் அக்கறை உடையவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இன்னைக்கு பாருங்க, நம்ம பிள்ளைகளை இந்த கொரோனா டைம்ல ஸ்கூல் காலேஜ் போகலைன்னா கூட ஆன்லைனில் உட்காந்து படிங்க, புது செல்ஃபோன் வாங்கி கொடுத்து நெட்டு கார்டு போட்டு கொடுத்து படிங்கன்னு பிள்ளைகளை நம்ம படிக்க வைக்கிறோம். எதுக்காக? அதனால் பிற்காலத்தில் மிகுந்த பலன் உண்டாயிருக்கும், அவங்க வாழ்க்கை கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தானே. நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? பிலிப்பியர் 3:20 நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வந்து நம்மை அழைத்து போவதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நாம் நிரந்தரமாக அங்கே தான் இருக்க போகிறோம். அப்போ ஆத்துமாவுக்கு விடுதலை தரக்கூடிய சத்தியத்தை நாம் ஆராய வேண்டும். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை. மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்புகிறது. எந்த மண்ணானது? ஆதாமை உண்டாக்கினாரே மண்ணினாலே. நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாயின்னு சொன்னாரே. அதுபோல நாமும் இந்த பூமியிலிருந்து ஒரு நாள் நம்முடைய சரீரம் இந்த மண்ணுக்கு போகும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். ஆவி பூமியில் சுற்றிக்கிட்டுலாம் இருக்கிறது இல்லை, அது பேயா பிசாசா வருது, அதெல்லாம் தேவையில்லாத நம்பிக்கைகள். ஒருத்தர் ஒரு வீட்டில் இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. கிறிஸ்தவர்களாகிய நாம் தைரியமாக குடி போகலாம். ஏன்னா வசனம் சொல்லுது, அந்த மனுஷனுடைய ஆத்துமா அங்கே இல்லை. தைரியமாக சந்தோஷமாக அங்கே நாம் ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணலாங்க, குடியேறலாம். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் லாசரு ஐஸ்வர்யவான் என்ற 2 பேரை நம்ம பார்க்குறோம். அந்த ஐஸ்வர்யவான் இந்த பூமியிலே ஒரு அபரிமிதமான வாழ்க்கை வாழ்ந்தார். 19வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அதில் விசேஷமாக சில வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். அந்த ஐஸ்வர்யான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். லாசரு தேவதூதர்களால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார். 22, 23 வசனங்களை பார்க்கலாம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். பிரியமானவர்களே, அந்த ஐஸ்வர்யானுடைய பெயர் வேதாகமத்திலே சொல்லப்படவில்லை. தரித்திரவானாக குப்பை தொட்டியிலே இருக்கிறவைகளை பிறக்கி சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த லாசருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ஆபிரகாம் என்ன சொல்றாரு, மகனே நீ பூமியில் இருக்கும் போதே எல்லா நன்மைகளையும் அனுபவிச்சு முடிச்சுட்ட, பரலோகம்னு ஒன்று இருக்குங்கிற நம்பிக்கை இல்லாமலே நீ வாழ்ந்து விட்டாய். அந்த லாசரு பரலோக நம்பிக்கையோடு கூட வாழ்ந்தார். 49வது சங்கீதம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது. ஆத்ம மீட்பு அருமையானது, அது ஒருபோதும் முடியாது, ஒருபோதும் முடியாது. ஆத்மா மீட்கப்படுவதுதான் கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமான நோக்கமே. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கமே நித்திய ஜீவனை தரும்படிக்கு தான் வந்தார். அதுக்காக தான் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அதுக்காக தான் அவர்
இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே காணப்படுகிற காரியங்களுக்கு நிறைய பிரயாசங்களை எடுக்கிறோம். காணக்கூடாத ஆத்துமாவுக்கு நாம் பிரயாசம் அதிகமாக படுவதில்லை. மார்க் 12ஆம் அதிகாரம் 33வது வசனம். முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாக இருக்கிறது என்றான். பழைய ஏற்பாடு முழுவதுமாக நாம் நிறைய பலிகளை நாம் கவனித்திருக்கிறோம். லேவியராகமம் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா நிறைய பலிகள். ஆனால் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஒருவர் தேவனிடத்திலே அன்பு கூறுவாரானால் இந்த உலகத்தின் காரியங்களிலே அதிகமாக நாட்டம் கொள்ள மாட்டார். தேவனிடத்திலே முழு மனதோடு அன்பாய் இருக்கிறவர்கள் உலகத்துக்கு மரித்தவர்கள் போல் இருப்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்வது போல, அந்த நியாயப்பிரமாண பலிகளை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது எது அப்படின்னு சொன்னா, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனிடத்திலே அன்பு கூறுவதும், நம்மிடத்திலே அன்பு கூறுவது போல எல்லாரிடத்திலும் அன்பு கூறுவதும் தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வசனங்களுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பார்த்தீங்களா? நாம் நம்முடைய இருதயத்தில் இருப்பதை இன்னொரு மனிதனுக்கு நாம் மறைத்து விடலாம். ஆனால் தேவனுடைய வசனம் நம் இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை வேறு வேறாக பிரித்து காட்டி விடுமா. இந்த வசனத்துக்கு அர்த்தம், தேவனுடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ளது அப்படின்னா, அந்த தேவனுடைய வசனங்கள் இப்படியும் பேசலாம் அப்படியும் பேசலாம், அந்த மாதிரி அர்த்தம் கிடையாதுங்க. பேதுரு பட்டயத்தை எடுத்து மல்குஸ் என்கிற ஒருவனுடைய காதை வெட்டினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த நீட்டமாக இருக்கும் ஸ்வாட் பட்டயம், அதை அவர் ஓங்கும் பொழுது ரெண்டு பக்கமும் கூர்மையாக இருந்தா பயன்படுத்துகிறவரையும் அது காயப்படுத்தும். அது மாதிரி உங்களுக்கு வசனங்களை எடுத்து சொல்லுகிற அதே வேளையிலே அந்த வசனங்களின்படியாக நானும் கை கொண்டு நடக்க வேண்டும். அதாங்க உண்மையான அர்த்தம். தேவனுடைய வசனங்களிலே நித்திய ஜீவன் இருக்கிறது. யோவான் 17:17 நாம் வாசிக்கலாம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஒரு மனிதன் எப்படி பரிசுத்தமாக முடியும்? தேவனுடைய வசனம்தான் அவரை என்ன செய்கிறதுங்க? பரிசுத்தமாக்குகிறது. உடல் ரீதியான சுத்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும், உடைகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும், அது எல்லாமே நமக்கு தெரிந்த விஷயங்கள். ஆனால் ஆத்துமாவை சுத்தப்படுத்துவது, ஆத்துமாவில் இருக்கிற உலக எண்ணங்களை ஜெயிப்பது தேவனுடைய வசனத்தை கொண்டுதான் முடியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை நாம் வாசிக்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் ஒரு நாளிலே அழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். கண்களின் இச்சை, பார்க்கறதெல்லாம் எனக்கு வேணும்,
மாம்சத்தின் இச்சை, உடம்பு விரும்புறதெல்லாம் நான் செய்யணும், ஜீவனத்தின் பெருமை, என்னை பார்க்கிறவங்கெல்லாம் இவங்கள மாதிரி வாழணும் என்று பெருமைக்குரிய காரியங்களை யோசிப்பது, இவைகள் தேவனாலே உண்டானவைகள் அல்ல, உலகத்தினாலே உண்டானவைகள். உலகம் முழுவதும் இந்த 3 காரியங்களுக்குள்ள தான் கிடந்து மீள முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு பகட்டான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அவர் ஒரு பெரிய மலையை பார்த்து இந்த மலையெல்லாம் தங்கமா மாறட்டும்னா கூட மாறி இருக்கும். ஆனால் இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, உள்ளான மனிதன், புறம்பான மனிதன். இந்த புறம்பான மனிதன் ஆயுசு காலம் ரொம்ப கம்மி, எப்பன்னு தெரியாது. ஆனால் உள்ளான மனிதன், ஆத்துமா, அந்த லாசருவை பார்த்தோம் இல்லைங்களா, அவர் தன்னுடைய சரீர மரணத்துக்கு அப்புறமும் ஆபிரகாம் மடியிலே இருந்தார். அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே வேதனைப்பட்டார். இந்த பூமியிலே நம்முடைய உழைப்புக்கு பிரயாசத்துக்கு தேவன் தருகிற நியாயமான ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கலாங்க. ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை, கிறிஸ்தவர்கள் என்றால் அது மட்டும்தான் வாழ்க்கை என்று வாழ்வது அது தேவனுடைய பார்வையிலே நலமானதாக இருக்காது. ஆக இந்த நாளிலே அழிந்து போகிற சரீரத்தை குறித்தும் தேவன் அதிகாரியாக வைத்த உள்ளான மனிதனை குறித்தும் நாம் பார்த்தோம். நாம் இந்த உலகத்துக்கு அதிகாரிகள், எதற்கும் நாம் அடிமைப்படக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறாங்க. தேவனுடைய வசனம்தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு மீட்பை தர முடியும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களுடைய கேள்விகளை நீங்கள் இந்த திரையில் தெரிகிற எண்களிலே நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். வேத பாடங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து நடத்தி கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்கள் ஜெபங்களுக்கும் மற்ற வேதம் சம்பந்தமான எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், ஜெபம் செய்யலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, எங்களுக்குள்ளாக காணக்கூடிய சரீரத்தையும் காண முடியாத ஆத்துமாவையும் கொடுத்து இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தூயாதி தூயவரே, கேட்ட செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்க. நாங்கள் அழிந்து போகிற சரீரத்துக்காக மாத்திரமல்ல, அழியாத ஆத்துமாவுக்காக வாழுகிறவர்களாக, உம்முடைய வசனத்தின்படியாக எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு ஒத்தாசை புரிந்தருளுங்க. போதும் என்கிற மனதோடு கூட வாழ்கிற சிந்தையை எங்களுக்கு தாருங்க. இந்த வசனங்களை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், போராட்டங்கள், சாத்தானுடைய இடர்பாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி சுகத்தோடும் பலத்தோடும் உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக வாழ்த்துகிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.